எந்த அரசியலை பேச முடியும்? தேர்தல் வரும் போகும், வெற்றி வரும் போகும், அணி இருக்கும் மாறும். அதெல்லாம் தேர்தல் அரசியலில் எந்த உத்தரவாதமும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற அணி இப்படியே இருக்குன்னு சொல்லிட முடியுமா? 10 வருஷமா கட்டி காப்பாத்தினது அணியே 10 நாள்ல போயிடுச்சு. போச்சா இல்லையா? 10 வருஷமா கட்டி காப்பாற்றிய அணி. கொள்கை ரீதி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? கொள்கை ரீதி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? கொள்கை ரீதியாக மாநில உரிமை சார்ந்து ஏதாவது விட்டு கொடுத்தாங்களா? பிஜேபியோட ஏதாவது சமரசம் செய்தார்களா? கொள்கை ரீதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்படி ஒரு 10 நாளில் 10 ஆண்டு காலம் தொடர்ந்த, பல தேர்தல்களாக தொடர்ந்த ஒரு அணி ஒரே ஒரு தேர்தல் பின்னடைவில் இல்லாம போச்சு? அப்போ 10 ஆண்டுகளாக தொடர்ந்த கொள்கை கூட்டணியே 10 நாளில் காணாமல் போகும் என்றால் கோடிட்ட இடத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். அப்போ அணிகள்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்த அணிதான் நீடிக்கும், இந்த அணிதான் தொடரும். ஆனால் கொள்கை நீடிக்கும், கொள்கை தொடரும், கொள்கை நீடிக்க வேண்டும், கொள்கை தொடர வேண்டும். கருத்தியல் அரசியல் தமிழ்நாட்டில் தொடர வேண்டும். கருத்தியல் அரசியல் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அரசியல், அந்த அரசியல் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அரசியலற்ற அரசியல் ஒரு நாளும் தமிழ்நாட்டை காப்பாற்றாது. ஏன்? சம்பந்தப்பட்ட கட்சியே காப்பாற்றாதுங்கிறதுக்கு உதாரணம் தான் அதிமுக. அரசியலற்ற அரசியல் அதிமுகவின் அரசியல். எம்ஜிஆர் வந்தாரு, இப்ப இதே மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய பேரெழுச்சி ஏற்பட்டது. தொடர்ந்து ஆட்சியை பிடித்தார். அதற்கு பிறகு அம்மையார் வந்தார், அவரும் வழிநடத்தி ஆட்சியை பிடித்தார். அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்டார்கள். ஆனால் எம்எல்ஏக்களை கட்டி காப்பாற்ற முடிகிறதா? பாருங்க, ரெசார்ட்ல அடைச்சி வைக்க வேண்டிய நிலைமை தானே வந்துச்சு. ஆனால் இந்தியாவிலேயே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு, ஒரு கட்சி தான் எம்எல்ஏக்களை ரெசார்ட்ல அடைச்சி வைக்கவே இல்லை. அவங்கவுங்க பாட்டுக்கு சுத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. ஏன்னா கருத்தியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி எப்படிப்பட்ட அலையடித்தாலும் அதை பற்றி கவலைப்படாது. கலைஞர் அப்படி கவலைப்படவில்லை. 3 முறை தொடர்ந்து எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். கலைஞர் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டாரா? திமுக காரங்க எல்லாம் அதிமுக போய் சேர்ந்துட்டாங்களா? அண்ணன் துரைமுருகன் அவர்களோடு ஒரு நாள் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் மனம் திறந்து என்கிட்ட பேசினார், அவருடைய கோட்டுப்புறம் இல்லத்துல. நான் இதெல்லாம் நீங்க எழுதுங்கண்ணா அப்படின்னு. எங்க போய் எழுதுறது, எல்லாம் வயசாகி போச்சு அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் சொன்ன செய்தியில ரொம்ப முக்கியமானது, எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இடையே இருந்த பிணைப்பு. வாடா போடான்னு கூப்பிடுவாரு. அவர் தான் எனக்கு எல்லாமே செஞ்சு வச்சாரு, என்னை படிக்க வச்சாரு, நான் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னார். அவருடைய இருக்கையில் அமர்ந்துட்டு எம்ஜிஆர் சொல்றாராம், கட்சிக்கு வந்துரு அப்படின்னு. ஜன்னலை திறந்து அங்க போய் நின்றுட்டு, மாடியில நின்றுட்டு துரைமுருகன் சொன்னாராம், இதுல இருந்து குதிங்கன்னு சொன்னா நான் குதிச்சிருவேன், ஆனா கட்சி மாறான்னு சொன்னா மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதுல இருந்து குதிங்கன்னா நான் குதிச்சிருவேன், ஆனா கட்சி மட்டும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப என்ன அடிப்படை அதுல? அப்போ 3 முறை ஆட்சியில் இருக்கிறாரு, தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாரு. திருப்பி ஆட்சிக்கு வருவோமா இல்லையாங்கிற ஒரு தயக்கம், ஒரு கேள்வி இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு இயல்பா வரும்ல. சரி, அப்ப அவர் தான் கூப்பிடுறாருல, போயிடலாம்ல. ஆனாலும் போகாமல் அவரை தக்க வைத்தது எது என்றால் அவர் உள்வாங்கிய அந்த திராவிட இயக்க அரசியல், கருத்தியல். அப்ப அந்த அரசியலுக்கு இடம் இருந்தால்தான் அங்க ஒருத்தரால் இருக்க முடியும். அதுதான் முக்கியமானது. அந்த ஏற்றுக்கொண்ட கருத்தியலுக்கு இடம் இருக்கிற இடத்தில் தான் ஒருவரால் தொடர்ந்து நீடிக்க முடியும். அந்த அரசியலை, அந்த கருத்தியலை கலைஞர் அடைகாத்தார். வெற்றி தோல்வி இரண்டாவது. இந்த கருத்தியல் அடைகாக்கும் வரை இந்த இயக்கமும் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெற்றி தோல்வி பிரச்சனையே கிடையாது. அப்ப கலைஞரை நினைவு கூர்வது என்பது, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நினைவு கூர்வது என்பது இன்றைக்கு மிக முக்கியமான கால தேவையாக இருக்கிறது. அவருடைய அரசியலை இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், அவருடைய கருத்தியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்,
அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு பார்த்து பார்த்து செய்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை பட்டியல் போட்டு சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் படிப்பதற்கு, நாம் வேலையை பெற்றிருப்பதற்கு, இந்த சமூகத்தில் ஒரு சமநிலை நிலவுவதற்கு, வட மாநிலங்களைப் போல் இல்லாமல் தமிழ்நாடு தனித்துவமாய் இருப்பதற்கு யார் காரணம் என்று நீங்க சிந்திச்சு பாருங்க இளைஞர்களே என்று நம்ம இளைஞர்கள்ட்ட உரையாடணும். தலைமுறை மாறிவிட்டது. ஒரு புள்ளியோரம் பார்த்தேன், என்னோட இருக்கக்கூடிய தம்பி எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். 2029 தேர்தல் 60 விழுக்காடு அந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு. 2031 தேர்தல் முழுமையாக அந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு ஒரு புள்ளி வரம் பார்த்தேன். அப்போ காலம் மாறிடுச்சு, கோலம் மாறிடுச்சு. முழுக்க 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 இளைஞர்கள் தான் அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள், இப்போதும் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த தலைமுறையிடம் பேசுவதற்கு திராவிட இயக்கத்திடம்தான் 1000 செய்திகள் இருக்கின்றன. வேற யார்ட்டையும் கிடையாது, செய்தி கிடையாது பேசுறதுக்கு. யார்கிட்ட இருக்கு செய்தி? தமிழ்நாட்டில் இளைஞர்களிடம் உரையாடுவதற்கான செய்தி யாரிடம் இருக்கிறது? திராவிட இயக்கத்திடம் இருக்கிறது. ஏன்? திராவிட இயக்கம் தான் நீட்டுக்கு எதிராக வலிமையான போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கு. அது யாருக்கான அரசியல்? திராவிட இயக்கம் தான் 50 விழுக்காட்டை தாண்டிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி படிப்போர் விழுக்காடை தொட்ட தமிழ்நாடு என்கிற பெயரை பெற்று தந்திருக்கிறது. அது யாருக்கான அரசியல்? இந்தியாவிலேயே ஆணுக்கு நிகராக பெண்கள், மாணவர்களுக்கு நிகராக மாணவிகள், இன்னும் சொல்ல போனால் மாணவர்களுக்கும் மிகுதியாக மாணவிகள் படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது என்கிற செய்தி, அது யாருக்கான அரசியல்? கட்டணமில்லா பேருந்து பள்ளி மாணவர்களுக்கு யாருக்கான அரசியல்? பஸ் பாஸ் கொடுத்தார்ல கலைஞர், லேப்டாப் கொடுத்தார்ல, என்னென்ன கல்வி உபகரணங்கள் உண்டோ அத்தனையும் அரசு கொடுக்கும் என்று கொடுக்கப்பட்டது, அது யாருக்கான அரசியல்? மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் யாருக்கான அரசியல்? இந்தியாவில் எங்கே உண்டா இதெல்லாம்? இப்படி ஒரு வளர்ச்சி இந்தியாவில் எங்காவது உண்டா? உண்டுன்னா காட்டிட்டு பேசி விவாதிப்போம். அப்படி நாம் மிகப்பெரிய உச்சத்தை எட்டியிருக்கிறோம். முழுக்க 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 இளையோருக்கான திட்டங்கள், முழுக்க 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 இளைஞர்களை பிற்போக்காக இழுத்து விடாமல், சாதிய மதவாதத்தை சொல்லி அவர்களை சுருக்கி விடாமல், வளர்ச்சியை சொல்லி, கல்வியை சொல்லி அப்படி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசியல். அதனாலதான் சாதிய மதவாத சக்திகள் இங்கே வெற்றி பெற முடியவில்லை. சாதி அணிதிரட்டல் செய்த கட்சி ஏற்கனவே ஜெயிச்சிட்டு இருந்ததை கூட பின்னாடி தோத்துருக்காங்க. ஏன்? தமிழ்நாட்டில் அது பழக்கம் இல்லை, அது எடுபடாது. தேர்தல் அரசியல் அது எடுபடாது. மதவாத அரசியலை சொல்லி வந்த கட்சி 3 முறை இந்தியாவே ஏத்துக்குச்சு, தமிழ்நாடு ஏத்துக்கல. ஏன்? இங்க அதை சொல்லி மக்களிடம் எடுபடாது. அப்ப என்ன சொன்னா எடுபடும்? வளர்ச்சியை சொன்னால் எடுபடும், கல்வியை சொன்னால் எடுபடும். இப்படி சொல்லித்தான் தமிழ்நாட்டை கட்டி காப்பாற்றி வந்திருக்கோம் என்னும் போது எப்படி அது இந்த தேர்தலில் மாறிச்சு? எப்படி அது மாறியது? இதை ஆய்வு செய்ய வேண்டும். இதை பற்றி நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். தேர்தல் வெற்றி இரண்டாவது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் தமிழ்நாடு போகிற திசை அது வளர்ச்சியை நோக்கிய திசையாக இருக்க வேண்டும். அது பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய பாதையில் பயணிக்கிற திசையாக இருக்க வேண்டும். அது கல்வி முன்னேற்றம் என்கிற திசையாக இருக்க வேண்டும். அந்த திசையை நோக்கி மீண்டும் தமிழ்நாட்டை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி, அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் வாழ்க்கை மிகுந்த பாடமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணிகண்டன் நன்றியுரை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த